எனக்கு எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்குது. இல்லை வேலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிறேன். நாளைக்கு போகணுன்னு நான் உடனே சொல்வேன். நான் இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்லை அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. ஒன்று புரியல. அதான் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், ஃபேமிலியெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுமா தம்பி? ஆமாம், லாஸ்ட்டில் பேசியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும். நல்லா எமோஷ்னல் சப்ஜெக்டாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. தாய்க்கிழவி என்ன ஒரு கிளைமேக்ஸில் வந்து நல்ல ஒரு சப்ஜெக்டாக நல்ல ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அதாவது பொண்ணுங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம தோந்த காலில் நிற்கணும். நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு நமக்கான பார்த்து செலவெல்லாம் கரெக்டாக பார்த்து சிக்கனமாக பண்ணோம்னா நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு எதிர்காலத்துக்கு நல்லா சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க. அது எது டபுளாக நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. பொதுவாக என்னன்னா, அதாவது பொம்பளைங்க வந்து யாருக்கும் இது இல்லாமல் இருக்கணும். அதாவது தான் நல்லா வேலை பார்த்து ஆம்பளை இது பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தியன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. இல்லை மெசேஜ் இல்லை, படம் பார்க்க நல்லா இருக்குது, எந்த இதுவும் இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க. ராதிகா நல்லா நடிச்சிருக்காங்க. வயசானவங்க நடிச்சிருக்கிறது வந்து அந்த கேரக்டர் நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. லேடிஸ்க்கு நல்லா கொடுத்துருக்க ஒரு மெசேஜ், வீட்டு பெண்களுக்கும் நல்லா கொடுத்துருக்க ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ப்ரோ. அவ்வளோதான். சிவகார்த்திகேயன் வந்து நடுவில் ஆடில் தான் வந்தார், வேறு எதுலேயும் வரல. அவர் ப்ரொடக்ஷன் தான், பட் அதில் எந்த கருத்துமே இல்லை. இதில் ஹீரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தாய்க்கலை நாமே நல்லா இருக்குது. அப்படின்னு இல்லை, டிவிக்கே ஃபுல் சப்போர்ட் தான். அவ்வளோதான். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. நல்ல சூப்பரான ஒருத்தர். படம் நைஸ் தான். பட் ஆனால் பேரண்ட்ஸ் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கேர்ள்ஸ் எப்படி யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, யாரையும் இண்டிபெண்ட்டாக இல்லாமல் டிபெண்ட் பண்ணி யாரையும் வந்து தானே மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட சேவ் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸோடைய மெசேஜ் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி ஓகே, சூப்பர். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நானே என் சிஸ்டர்கிட்ட கேட்டு தான் அவங்க ராதிகாவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. பார்த்துருக்கேன். அது இவங்க தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப தனியாக அவங்க தனித்து நிற்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதே அவங்க தான். ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பர் மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம். நைஸ். ஆக்சுவலி எனக்கு இந்த அவர் தான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காருனே தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. அதை எப்படி சொல்லணுன்னா, ஓகேன்னு இருந்துக்கலாம். பட் ஆனால் அதை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னும் எனக்கு இருக்குது. இட்ஸ் என்னுடைய தாட், ஓவரால் தாட் ஆகிடும். பட் என்னுடைய தாட் அதை எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், சூப்பராக இருக்குது. முக்கியமாக அப்பா அம்மா பார்க்குறத விட பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்தா இதிலேருந்து அவங்க இந்தமாரி எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா என்ன வச்சுக்கிறாங்க, அவங்க வச்சுருந்தா தான் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்றதோட அவங்க எதுவுமே இல்லாட்டாலும் அவங்க பெற்றது நமக்கு கஷ்டப்பட்டு எப்படிலாம் நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்க பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, அதேமாரி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுக்காக கஷ்டப்படணும்.
நமக்காக எப்படி அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கின்னு அவங்க வச்சுருந்தாலும் சரி வச்சில்லாட்டாலும் சரி நம்ம அப்பா அம்மா நம்ம பார்த்துக்கணும். அடுத்தவங்ககிட்ட போய் எதுவுமே நம்ம அப்பா அம்மா போய் அடுத்தவங்ககிட்ட போய் எதுவுமே கேட்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மாவாக பார்த்துக்கணும், அவங்க வச்சிருந்தா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்மளும் வந்து பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படணும், பிள்ளைங்க வந்து நம்மள மாரி கஷ்டப்படக்கூடாது. அதுங்க வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறோம். இன்னை வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதான் சார். சூப்பராக இருக்குது சார். அவங்க இந்த ஆக்டிங் நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதில் சூப்பர், நல்லாவே நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார். ஓகே சார். எல்லாமே சூப்பராக இருக்குது சார், எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னை சேர்ந்தவங்ககிட்ட சொல்வேன், உண்மையாக இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்வேன். நான் பாண்டியிலேருந்து இப்போ சென்னைக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி பாப்பா சொன்னான் நல்லாயிருக்கு, என் சின்ன பொண்ணு சொன்னான் அந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னான். சரி வா போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். வந்ததுக்கு சூப்பர் சார். நான் ஒரு இடத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிறேன். நாளைக்கு போகணுன்னு நான் உடனே சொல்வேன், நான் இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள், பார்க்கணும் அப்படின்னு சொல்வேன்.